ரெண்டாவது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம். 17. திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. प्राणेन क्षिपता क्षुत्रद् प्राणेन पशिता क्षुत्रुर् प्राणेन क्षिपता क्षुत्रद् प्राणेन क्षिपता क्षुत्रुर् अन्तरा जायते विभो जायते विभो अन्तरा जायते विभो जायते विभो पिपासतो जक्षतश्च विपासतो जगतश्च पिपासतो जक्षतश्च विपासतो जगतश्च प्रान्मुखं निरभिद्यथा प्राणमुखं निरवध्यता प्रान्मुखं निरभिद्यथा. மொழிபெயர்ப்பும் பொருளையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாது கி ஜெய். பிராணேன உயிர் சக்தியால், ஆஷிபதா கிளறப்பட்டு, க்ஷுத் பசி, த்ருட் தாகம், அந்தரா உள்ளிருந்து, ஜாயத்தே உண்டாக்குகிறது, விபோ பரமனின், விபாசத தாகத்தை தணிக்க ஆவல் கொண்டு, ஜக்ஷத உண்ண ஆவல் கொண்டு, ச மேலும், பிராக் முதலில், முகம் வாய், நிரபித்தியத திறக்கப்பட்டது. மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. விராட் புருஷரால் கிளறப்பட்ட உயிர் சக்தி பசியையும் தாகத்தையும் உண்டாக்கியது. அவர் உண்ணவும் அருந்தவும் விரும்பிய பொழுது வாய் திறந்தது. பொருளுரை: தாயின் கருவினுள் அனைத்து ஜீவராசிகளும் தங்கள் புலன் உறுப்புகளையும் புலன் உணர்வுகளையும் விருத்தியடைய செய்து கொள்ளும் முறையானது விராட் புருஷரின் விஷயத்திலுள்ள அதே கொள்கைகளை பின்பற்றுவதாகவே காணப்படுகிறது. இந்த விராட் புருஷர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் மொத்த உருவமாக இருக்கிறார். ஆகவே எல்லா உற்பத்திகளுக்கும் பரம காரணமாக இருப்பது அருவமானதோ அல்லது ஆசையற்றதோ அல்ல. எல்லா வகையான புலன் உணர்வுகளையும் புலன் உறுப்புகளையும் பெற வேண்டும் என்ற ஆசைகள் பரமனிடம் உள்ளன. இதனால் அவை தனி நபர்களிடமும் ஏற்படுகின்றன. இந்த ஆசை பரம ஜீவராசியாகிய பரமசத்தியத்தின் இயற்கை குணமாகும். அனைத்து வாய்களுக்கும் உரிய மொத்த சக்தி அவரிடம் இருப்பதால் தனிப்பட்ட ஜீவராசிகள் வாய்களை பெற்றுள்ளன. இவ்வாறு தான் மற்ற எல்லா புலன்களையும் புலன் உறுப்புகளையும் அவை பெற்றுள்ளன. இங்கு மற்ற எல்லா புலன் உறுப்புகளையும் பிரதிநிதிக்கும் ஓர் உதாரண உறுப்பாக வாய் இருக்கிறது. ஏனெனில் இக்கொள்கை பிற உறுப்புகளுக்கும் பொருந்துவதாக உள்ளது. 18வது ஸ்லோகம்.
मुखतस्थालुनिर्भिन्नं जिह्वा तत्रोपजायते ततो नानरसो जग्ने जिह्वाययो अधिगम्यते. மொழிபெயர்ப்பு: வாயிலிருந்து சுவை தோன்றியது, அதன் பலனாக நாவும் கூட உற்பத்தி செய்யப்பட்டது. பின் நாவால் சுவைத்து அனுபவிக்கப்படுவதற்காக எல்லா வகையான சுவைகளும் தோற்றத்திற்கு வந்தன. பொருளுரை: இப்பரிணாம வளர்ச்சி முறை ஆளும் மூர்த்திகள் அதிதெய்வ இருப்பதை குறிப்பிடுகிறது. ஏனெனில் வருணன் எல்லா வகையான ரசங்களுக்கும் ஆளும் மூர்த்தியாக இருக்கிறார். எனவே எல்லா வகையான ரசங்களையும் சுவைக்கும் நாவிற்கு வாய் இளைப்பாறும் இடமாகியது. இதனை ஆளும் மூர்த்தி வருண தேவனாவார். நாவின் தோற்றத்துடன் வருணனும் படைக்கப்பட்டார் என்பதையுமே இது குறிக்கிறது. நாவும் சுவையும் கருவிகளாக இருப்பதால் அவை அதிபூதம் அல்லது ஜடத்தின் வடிவங்களாகும். ஆனால் ஒரு ஜீவராசியாக இருக்கும் ஆளும் மூர்த்தி அதி தெய்வமாகும். அவ்வாறிருக்க அச்செயலுக்கு கீழ்ப்படியும் நபர் அத்தியாத்மம் எனப்படுகிறான். இவ்வாறாக விராட் புருஷரின் வாய் திறந்த பின் இம்மூன்று பிரிவினைகளின் தோற்றமும் விளக்கப்படுகிறது. இப்பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 4 கொள்கைகளும் அத்தியாத்மம், அதிதெய்வம் மற்றும் அதிபூதம் எனும் 3 முக்கிய கொள்கைகளை விளக்க உதவுகின்றன. இது ஏற்கனவே விவரிக்கப்பட்டுள்ளது. 19வது ஸ்லோகம். விவக்ஷோர்முகதோ பூம்னோ வர்ணிர்வாவ்யாஹ்ருதம் தயோ ஜலே சைதஸ்ய சுச்சிரம் நிரோதஸ் சமாஜாயதா. பரமன் பேச விரும்பியதும் வாயிலிருந்து பேச்சுக்கள் அதிர்ந்தன. பிறகு வாயிலிருந்து அக்னி தேவன் உற்பத்தி செய்யப்பட்டார். ஆனால் பகவான் நீரில் சயனித்திருக்கும் பொழுது இச்செயல்கள் அனைத்தும் முடங்கி கிடந்தன. பொருளுரை: படிப்படியாக விருத்தியடையும் வெவ்வேறு புலன்களின் விசேஷ குணம் அவற்றை ஆளும் மூர்த்திகளால் ஆதரிக்கப்படுகின்றன. எனவே புலன் உறுப்புகளின் செயல்கள் பரமனின் ஆணையால் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு புலன்களை உபயோகிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் பரமபுருஷரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஆளும் மூர்த்திகளின் கட்டுப்பாட்டின் கீழ் அப்புலன்களை முறையாக உபயோகிக்க வேண்டியவர்களாவர். இத்தகைய கட்டுப்பாட்டு விதிகளை மீறுபவன் ஈழி பிறப்பை ஏற்குமாறு தண்டிக்கப்பட வேண்டியவனாவான். உதாரணமாக நாவையும் அதன் ஆளும் மூர்த்தியான வருணனையும் எடுத்துக்கொள்வோம். நாக்கு உண்பதற்கென உள்ளது. மக்கள், மிருகங்கள் மற்றும் பறவைகளை போன்றவைகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள அனுமதிக்கேற்ப அவை ஒவ்வொன்றும் வேறுபட்ட சுவைகளை பெற்றுள்ளன. மனிதனின் சுவையும் பன்றியின் சுவையும் ஒரே தரத்தில் உள்ளவை அல்ல. ஒரு குறிப்பிட்ட ஜீவராசி வெவ்வேறு இயற்கை குணங்களுக்கேற்ப ஒருவித சுவையை விருத்தி செய்து கொள்ளும் பொழுது ஆளும் மூர்த்தி ஒரு குறிப்பிட்ட வகையான உடலை அளிக்கிறார். மனிதன் பன்றியைப் போல் தராதரமின்றி சுவையை விருத்தி செய்து கொள்வானாயின் பிறகு ஆளும் மூர்த்தி அவனுக்கு அவனது அடுத்த பிறவியில் ஒரு பன்றியின் உடலை வழங்குவது நிச்சயம். மலம் உட்பட எவ்வகையான உணவையும் பன்றி ஏற்றுக்கொள்கிறது. இத்தகைய கண்மூடித்தனமான சுவையை விருத்தி செய்து கொண்டுள்ள மனிதன் ஒருவன் அடுத்த பிறவியில் இழிவான வாழ்வை ஏற்க தயாராக இருக்க வேண்டும். பந்தப்பட்ட ஆத்மா ஒரு குறிப்பிட்ட வகையான உணவை பூர்ணமாக சுவைப்பதற்காக அத்தகைய ஓர் உடலை விரும்பியதால் அதற்கேற்ற ஒரு பிறவியும் கூட பகவானின் கருணையினாலே அளிக்கப்படுகிறது. மனிதன் ஒருவன் பன்றியின் உடலை பெறுவானாயின் அதை பகவானின் கருணையென்றே கருத வேண்டும். ஏனெனில் அதற்கான வசதியை அளிப்பவர் பகவானே ஆவார். மரணத்திற்கு பின் பெறப்படும் அடுத்த உடல் உயர் அதிகாரத்தால் அளிக்கப்படுகிறது, கண்மூடித்தனமாக அல்ல. எனவே மனிதன் ஒருவன் அடுத்த பிறவியில் எத்தகைய உடலை பெறப்போகிறான் என்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொறுப்பற்ற கண்மூடித்தனமான ஒரு வாழ்வு அபாயகரமானது என்பதை அனைத்து சாஸ்திரங்களும் அறிவிக்கின்றன. 20வது ஸ்லோகம். நாசிகே நிரபித்யதாம் துதூயதி நபஸ்வதி தத்ர வாயுர்கந்தவஹோ கிரானோ நசி ஜிக்ருக்ஷதஹ. மொழிபெயர்ப்பு. அதன் பின் பரமபுருஷர் வாசனைகளை முகர விரும்பிய பொழுது நாசி துவாரங்களும் சுவாசமும் உண்டாயின, மூக்கும் மனங்களும் தோன்றின. வாசனையை சுமந்து வரும் காற்று தேவனும் தோன்றினார். பொருளுரை:
பகவான் முகர விரும்பியதும் முகரும் கருவி மனம், ஆளும் மூர்த்தியான காற்று, முகர்தல் போன்ற அனைத்தும் ஏக காலத்தில் தோற்றத்திற்கு வந்தன. ஜீவராசிகளால் ஒன்று செயற்படுத்துவதற்கு முன் முதலில் அப்பொருள் பரமனால் விரும்பப்படுகிறது என்று உபநிடத வாக்கியங்கள் உறுதி செய்கின்றன. பகவான் பார்ப்பதால் தான் ஜீவராசியால் பார்க்க முடிகிறது. பகவான் முகரும் பொழுது ஜீவராசியால் முகர முடிகிறது இத்தியாதி. ஜீவராசியால் சுதந்திரமாக எதையும் செய்ய முடியாது என்பதே இதன் கருத்து. எதையேனும் சுதந்திரமாக செய்ய வேண்டும் என்று அவனால் சிந்திக்க முடியுமே அன்றி அவனால் சுதந்திரமாக செயற்பட முடியாது. ஆனால் பகவானின் கருணையினால் தான் சிந்தனைக்கு உருவமைக்க முடியும். ஆகவேதான் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் வேறு நினைக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த விளக்கம் ஜீவராசி பரமனை முற்றிலும் சார்ந்திருப்பதையும் பரமபுருஷரின் பரிபூர்ண சுதந்திரத்தையும் பற்றியதாகும். பகவானுக்கு சமமானவர்கள் என்று கூறிக்கொள்ளும் அறிவற்றவர்கள் தாங்கள் பரிபூர்ணமானவர்கள் என்பதையும் சுதந்திரமானவர்கள் என்பதையும் முதலில் நிரூபிக்க வேண்டும். அதன் பிறகு பகவானோடு தாங்கள் ஒன்றுபட்டவர்கள் எனும் அவர்களுடைய கூற்றை அவர்கள் ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும். 21. யதாத்மனி நிராலோகம் ஆத்மானம் ச தித்ருக்ஷதः நிர்பின்னேஹி அக்ஷினி தஸ்ய ஜோதிஷ்சக்ஷுர்குணக்ரஹ. மொழிபெயர்ப்பு: இவ்வாறாக அனைத்தும் இருளில் இருந்த பொழுது பகவான் தம்மையும் படைக்கப்பட்டுள்ள அனைத்தையும் காண விரும்பினார். பிறகு கண்கள், ஒளிக்கடவுளான சூரியன், காணும் சக்தி மற்றும் காட்சிக்குரிய பொருள் ஆகிய அனைத்தும் தோன்றின. பொருளுரை: பிரபஞ்சம் இயற்கையாகவே இருள் அடர்ந்ததாகும். இதனால் மொத்த படைப்பு தமஸ் அல்லது இருள் என்று அழைக்கப்படுகிறது. இருள்தான் பிரபஞ்சத்தின் உண்மையான அம்சம். அவ்வாறாயின் தன்னை உட்பட எதையுமே ஒருவனால் காண முடியாது. பகவான் தமது அகாரணமான கருணையால் முதலில் தம்மையும் படைப்பு முழுவதையும் காண ஆவல் கொண்டார். இதனால் சூரியன் தோற்றத்துக்கு வந்தது. அனைத்து ஜீவராசிகளுக்கும் காணும் சக்தி சாத்தியமாயிற்று. காட்சிக்குரிய பொருட்களும் தோன்றின. அதாவது சூரியன் படைக்கப்பட்ட பின் முழு உலகமும் கண்களுக்கு புலப்பட்டது என்பது இதன் பொருள். 22வது ஸ்லோகம். பத்யமானஸ்ய ரிஷிபிர் ஆத்மனஸ்தஜ்ஜிக்ருக்ஷதः கர்ணௌ ச நிரபித்யேதாம் திஷः ஸ்ரோத்ரம் குணக்ரஹ. மொழிபெயர்ப்பு: பெரும் முனிவர்கள் பரமபுருஷரை பற்றி கேட்க விரும்பியதால் செவிகள், செவியுறும் சக்தி, செவியுறுவதை ஆளும் மூர்த்தி மற்றும் செவியுறுவதற்கான பொருட்கள் ஆகியவை தோன்றின. பொருளுரை: பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல் அறிவு முன்னேற்றத்தின் வாயிலாக அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் பரமபுருஷரை பற்றிய அறிய ஒருவன் முயல வேண்டும். அறிவு என்பது பகவானின் ஆணையால் இயங்கிக் கொண்டிருக்கும் இயற்கை சட்டங்களை பற்றிய அறிவையும் சரீரத்தை பற்றிய அறிவையும் மட்டும் குறிப்பதாகாது. ஜட இயற்கையில் இயங்கிக் கொண்டிருக்கும் இயற்கை சட்டங்களை பற்றி அறிவதில் விஞ்ஞானிகள் ஆவலுள்ளவர்களாக இருக்கின்றனர். மற்ற கிரகங்களில் வெகு தூரத்தில் நிகழும் விஷயங்களை பற்றி வானொலி மற்றும் தொலைக்காட்சி பெட்டிகளின் மூலமாக செவியுற அவர்கள் மிகவும் ஆவல் கொண்டுள்ளனர். ஆனால் ஆத்மாவை பற்றியோ அல்லது பகவானை பற்றியோ செவியுறுவதற்காக அவர்களுக்கு செவியுறும் சக்தியும் செவியுறும் கருவிகளும் அளிக்கப்பட்டுள்ளன என்பதை அவர்கள் அறிய வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக செவியுறுவதற்கான சக்தி இகலோக விவகாரங்களின் ஓசைகளில் கேட்பதில் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. பெரும் முனிவர்கள் வேத அறிவின் வாயிலாக பகவானை பற்றி செவியுறுவதில் ஆர்வம் கொண்டிருந்தனர், வேறு விஷயங்களில் அல்ல. அதுவே செவி வழியாக பெறப்படும் அறிவிற்குரிய ஆரம்பமாகும். ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவம் ச श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितं च
हे कृष्णा करुणा सिंधु दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्त नमस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च मुनिभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பூராமே ஆர்கன்ஸ்னால் உறுப்புகள். ஓகே, நம்ம உடம்பில் இருக்கிற உறுப்புகள் எப்படி டெவலப் ஆகுது. ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜாய், பிரபுபாத் கி ஜாய். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த சாப்டர் பூரா வரும். இப்போ நம்ம பலதை படித்தோம். கண் எப்படி வருது, காது எப்படி வருது, வாய் எப்படி வருது, பசி எங்கேருந்து வருது. இது ஈவன் மெடிக்கல் சயின்ஸில் கூட முழுசாக தெரியாது. பொதுவாக நீங்கள் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கன் எப்போ வரும்னு சொல்லி டைம் பீரியட்லாம் கொடுப்பாங்க. ஒரு மாதத்தில் இதெல்லாம் வந்துடும், 6 வாரத்தில் இது வரும், 8 வாரத்தில் இது வரும், அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த டிசைனெல்லாம் யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் யாருக்கும் பதில் தெரியாது. இப்போ இந்த மைக் இருக்குன்னா இது யாரோ ஒருத்தர் டிசைன் பண்ணியிருக்காங்க, இது தானாலும் உருவாகாது. ஸோ இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம், பகவானுக்கு பலவிதமான ஆசைகள் இருக்குது, அதனால தான் நமக்கு இருக்குது. ஆக்சுவலி அவருக்கு ஆசையில் இருக்குது, அவருக்கும் பசிக்கணும், அவருக்கும் பசிக்கும், நம்ம மாதிரி பசிக்காது. அவரும் சாப்பிடுவார், எல்லா குணங்களும் அவருக்கு இருக்குது. அந்த குணங்கள் தான் நமக்கும் வரும் ஆக்சுவலி. பட் என்னென்னா நம்மகிட்ட எல்லாமே திரிஞ்சு போயிருக்கும். ஸோ இதில் பார்க்கும் பொழுது பகவானும் சாப்பிடணும்னு ஆசைப்படுவார். அண்ட் சில பிரபுபாத் பல இடத்துல கொடுத்துருக்கார், அவர் நம்ம மாதிரி சாப்பிட மாட்டார். அவர் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, அவருக்கு அவசியம் கிடையாது. இருந்தாலும் சாப்பிடுவார், இருந்தாலும் அவர் சாப்பிடுவார். ஏன்னா பகவானுக்கு நல்லா தெரியும் இந்த உயிர்வாளிகளில் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்தாகணும். அவங்க சாப்பிட அவங்களுக்கு வாய் வேணும், நாக்கு வேணும், இதெல்லாம் இருக்குது. அப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ஆத்மா எந்த மாதிரி ஆசைப்படுதோ அதோட கர்மா பிரகாரம் வாய், மூக்கு, கண்ணெல்லாம் கொடுப்பார். அது ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஃபயர் வாய் சம்பந்தப்பட்ட பேசும் பொழுது நெருப்பை பற்றி அங்கே கொடுத்துருக்காங்க அந்த ஸ்லோகத்தில். ஐ திங்க் 19ஆம் ஸ்லோகத்தில் இந்த வாய் பற்றி பேசும்போது நெருப்பும் கொடுத்துருக்காங்க அங்கே. இந்த டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? இந்த 19th பரமன் பேச விரும்பியதும் வாயிலிருந்து பேச்சுக்கள் அதிர்ந்தன. பிறகு வாயிலிருந்து அக்னி தேவன் உற்பத்தி செய்யப்பட்டார். ஆனால் பகவான் நீரில் சயனித்திருக்கும் பொழுது இச்செயல்கள் அனைத்தும் முடங்கி கிடந்தன. ஸோ அக்னிக்கும் வாய்க்கும் கூட சம்பந்தம் இருக்கு. சில பேர் பேசுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் பார்த்துருக்கேன், அவங்க பேசுகிறதே புரியாது. அப்படின்னா வாயில் அக்னி ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். அக்னி ஒழுங்கா இல்லைன்னா அவங்க பேசுகிறதே புரியாது, வளர்ற மாதிரி இருக்கும். சில பேர் பேசும்பொழுது ஸ்பஷ்டமாக இருக்கும்,
கிளாரிட்டி இருக்கும். அப்போ அவன் வாயில் நெருப்பும் ஒழுங்காக இருக்கு. ஸோ அப்போ இந்த பஞ்சபூதங்கள் ஆகட்டும் இதெல்லாம் ஒழுங்காக ஒரு நபர் யூஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருக்கும், அக்னி ஊத மாட்டாங்க. ஊதுனாலே நீங்கள் அவமதிக்கிற மாதிரி, ஊதக்கூடாது. அதே மாதிரி அக்னியை மிதிக்கக்கூடாது. சம்டைம்ஸ் நிறைய பேர் மிதிக்கிறாங்க. அக்னி ரொம்ப முக்கியம். அந்த அக்னி மட்டும் ஒழுங்காக உடம்புல இல்லைன்னா ஜீரணமாகாது, பேச்சில் ஒரு கிளாரிட்டி இருக்காது, பலவிதமான வியாதிகள்லாம் வரும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்கு. ஸோ அப்போது இந்த உடல் எப்படி உபயோகிக்கணும் அப்படிங்கிறது கூட பகவத்கீதையில் கிருஷ்ணர் பேசியிருக்கார். இவன் பாகவத்திலையும் கொடுக்குறாங்க. இது பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுக்குறார். நம்ம உடம்புல ஒரு பார்ட்டும் ஒழுங்காக வேலை பண்ணணுன்னா அது நம்ம கையிலும் கிடையாது. ஆக்சுவலி நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. அஃப்கோர்ஸ் இந்த உடம்பு நல்லா இருக்கணுக்காக சில முயற்சிகள் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஆனால் பண்ணாலும் அந்த உடல் ஒழுங்காக ஒர்க் பண்ணுமாலேங்கிற நம்ம கையில் கிடையாது. அதுக்கு உண்டான தெய்வங்கள்லாம் இருக்கு, அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ தண்ணிக்கு வருணா, நம்ம உடம்புல அக்னி இருக்குது, அக்னி தேவர் இருக்கார். பல பேர் இந்த உடம்பு பல டீட்டிஸ் மூர்த்திகள் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இண்டிபெண்டெல்லாம் கிடையாது. இப்போ கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் இருப்பார், அவர் இன்சார்ஜ் அவர். ஸோ பகவத்கீதையில் கிருஷ்ணா 3rd chapter கிருஷ்ணர் சொல்லுவார், ஈவன் தேவர்கள் கூட அவங்க இருக்காங்க, அவங்களோட கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்பார். ஒரு இடத்துல வரும் கோஆப்ரேட்னா அவங்களோட ஒத்துழைக்கணும், ஒரு ஸ்லோகத்தில் வரும். ஸோ அப்படி பண்ணும் பொழுது கிருஷ்ணர் சொல்லுவார் அந்த ஸ்லோகத்தில், ஒரு ஆத்மா சந்தோஷமாக வாழ முடியும். ஏன்னா அவங்க எல்லாமே கொடுப்பாங்க நமக்கு. இன்ஃபேக்ட் பகவான் கிருஷ்ணர் ஒருத்தர் திருப்திப்படுத்தினாலே எல்லா தேவர்களும் திருப்தி ஆவாங்க, எல்லா தேவர்களும் திருப்தி ஆடுவாங்க. அப்போது அந்த ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அவங்கெல்லாம் கொடுப்பாங்க. இட்ஸ் நோ டவுட், இதில் சந்தேகமெல்லாம் கிடையாது. அவங்க ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாங்க. ஸோ கிருஷ்ணர் கூட பகவத்கீதை இந்த கோஆப்ரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். தேவர்களோடையும் கோஆப்ரேட் பண்ணணும், இவன் நம்ம கூட இருக்கிறவனும் கோஆப்ரேட் பண்ணணும். பட் கலியுகா கோஆப்ரேஷன் பேச மாட்டாங்க, காம்படிஷன் தான் பேசுவாங்க. அது இந்த உலகத்தில் அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஈவன் ஸ்கூல் காலேஜ் எந்த விஷயத்தில் பாருங்கள் காம்படிஷன் தான் பேசுவாங்க. அதெல்லாம் தமோ ரஜோ. சத்வா வரும்போது காம்படிஷன் பேச மாட்டாங்க, கோஆப்ரேஷன் தான் பேசுவாங்க. எப்பவுமே கோஆப்ரேஷன் இருக்கும்போது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். காம்படிஷன் வரும் பொழுது பொறாமல் வந்துடும், அவனை அடித்து நான் மேலே வரணும்பே. ஸோ கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார், இந்த கோஆப்ரேட் பண்ண பழகு. ஸோ சில பிரபுபாத் நிறைய இடத்துல கொடுப்பார். ஜஸ்ட் சிம்பிளி ஹரிநாமா சொல்லிக்கிட்டு பகவான் கிருஷ்ணர் நம்ம சந்தோஷப்படுத்தும் பொழுது எல்லா தேவர்களும் நம்மளோட கோஆப்ரேட் பண்ணுவாங்க. போக போக வரும். நம்ம மனசுக்கு ஒரு தெய்வம் இருக்குது, மனசு, புத்தி, பிரத்யும்னா, அனிருத்தா, அதெல்லாம் வரப்போகுது. பகவான் கிருஷ்ணரை நம்ம திருப்திப்படுத்தினாலே அப்போ தான் நம்ம மனசு புத்தியெல்லாம் ஒழுங்காக நம்மளோட கோஆப்ரேட் பண்ணும். இல்லை பண்ணாது ஆக்சுவலி. சொல்லுவாங்க, என் மனசு நான் சொன்னபடியே கேட்க மாட்டேங்குது அப்படின்னா, இவன் கிருஷ்ணர் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான். அப்போ மனசு நம்ம சொன்னபடி கேட்காது. அந்த மனசு நம்ம கண்ட்ரோலிங் கிடையாது. மனசுக்கு அதிபதியில் இருக்காங்க, பிரத்யும்னா, புத்திக்கு அனிருத்தா, அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க. ஒருத்தர் நிறையா தேவர்கள் இருக்காங்க. அப்போ ஒருத்தரையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா நமக்கு அது தெரியாது. அந்த மந்திரங்கள் தெரியாது. அது பெரிய லிஸ்ட் இருக்குது, கஷ்டம் கூட. ஸோ அப்போ ஒன் ஷாட் அந்த கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும் பொழுது எல்லா தேவனும் திருப்தி ஆவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட விதி ஒன்று இருக்குது, நம்ம என்னென்ன ஆசைப்படுறோம் அது தகுந்தாப்பில் கிருஷ்ணா டிசைன் பண்ணுவார். கிருஷ்ணா அது தகுந்தாப்பில் டிசைன் பண்ணுவார். ஸோ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த அத்தியாயம் படிக்கும் பொழுது நம்ம இண்டிபெண்ட்டே கிடையாது.
அப்படின்னு நம்ம சுதந்திரமானவங்க, நான் நினச்சபடி எல்லாம் பண்ணிடலாம், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இது மேபி பல தடவை டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் நான் இண்டிபெண்ட் இல்லைன்னு புரியுறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம் அது. பட் இந்த பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய அந்த ஃபிலாசபி, அந்த தத்துவம் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு நல்லா புரியும். நம்ம இண்டிபெண்ட் கிடையாதுன்னு புரியும். கிருஷ்ணரோட பிளான் தான் நடக்குதுன்னு புரியும். அவன் அமைதியாக இருப்பான். ஆக்சுவலாக அவங்க அமைதியாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் நிறையா பிளான் போடுவோம், அது நடக்கலைன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். அப்படின்னு ஒரு விரக்தி ஏன் வருதுன்னா, நான் செய்கிறேன்னு நினைக்கிறேன். நான் செய்கிறேன்னு நினச்சாலும் விரக்தி வரும். பட் கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார், மயத்தியக்ஷேன பிரகிருதி. என் செய்கிறது என் கண்ட்ரோலில் இருக்குது, உன் கண்ட்ரோலில் கிடையாதுங்கிற கிருஷ்ணா. அது ஒழுங்காக புரியும் பொழுது விரக்தி வராது. மேபி நான் ஒன்று பிளான் பண்ணுறேன், மேபி நான் நினைக்கிற மாதிரி நடக்கலைன்னா சம்திங் ஏதோ பெட்டர் கிருஷ்ணாஸ் பிளானிங். மேபி நான் நினைக்கிறது நடக்கலைங்கிறதுக்காக கெடுதல் நடந்துருச்சுமோ நம்ம நினைக்கக்கூடாது. அப்படின்னு கிடையாது. பட் ஜென்ரல் அப்படி தான் நினைப்போம். மேபி அது நல்லதாகவும் இருக்கலாம், அது நமக்கு புரியாது. அது நமக்கு புரியாது. ஏன்னா கிருஷ்ணா சொல்கிறார், என் கண்ட்ரோலில் தான் இருக்குது எல்லாமே, கம்ப்ளீட்டாக கிருஷ்ணா கண்ட்ரோல் தான். பட் ஜென்ரலி நம்ம நினைப்போம், இல்லை நான் பிளான் பண்ணேன், இந்த டைம் பீரியடில் இது நடக்கணும், அது நடந்துருச்சு, நான் தான் மெட்டிகுலஸாக பிளான் பண்ணேன், அதான் நாமெல்லாம் நினச்சிக்கிறது. பட் ஃபைனலாக கிருஷ்ணா தான் காயின் நிறுத்துறது. கிருஷ்ணா தான் காயின் நிறுத்துறது, அவர் தான். ஸோ இந்த அத்தியாயம் நம்ம ஒழுங்காக படிக்கும் பொழுது ஈவன் என்னோட ஆர்கன்ஸ் நான் யூஸ் பண்ணுறது கூட என் இஷ்டத்தை யூஸ் பண்ண முடியாது. கண்ணு, காது, மூக்கு, இந்த நாக்கு நம்ம இஷ்டத்துக்களை யூஸ் பண்ண முடியாது. பார்க்கலாம், சம்டைம்ஸ் திடீர்னு டாக்டர் நம்ம உடம்பு செக் பண்ணி இனி இது சாப்பிடக்கூடாதுன்றவார். அப்படின்னு என்னென்னா, இனிமேல் நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டார். அவ்வளோதான், நீ ரொம்ப யூஸ் பண்ணிட்ட இந்த ஜென்மத்துக்கு, அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த நீ யூஸ் பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஓகே, நீங்கள் இந்த பொருள் நீங்கள் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். நான் சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் சாப்பிட முடியாது, சாப்பிட்டாலும் பிரச்சனை வரும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், என் இண்டிபெண்டன்ஸாக ஒன்று கிடையாது. ஆனால் கலியுகத்தில் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நீ அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த விராட் ரூபா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நல்லா படிக்கும்போது கடைசியில் ஒன்று புரிஞ்சுக்கலாம், நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, ஆனால் கொஞ்சம் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, கொஞ்சம் இருக்குது, சுத்தமாக இல்லைன்னு கிடையாது. என்னென்னா ஹரே கிருஷ்ணா சொல்லாமல் வேண்டாமா, அவ்வளோதான். அதுக்கு மேலே இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் கிடையாது, அதுக்கு மேலே கிடையாது, ஆக்சுவலி கிடையாது. ஈவன் என் கண்ணு ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆனாலும் பார்த்துருக்கோம், சூரியனோட உதவி வேணும். சூரியன் உதவி இல்லைன்னு இந்த கண்ணு ஃபங்க்ஷன் ஆகாது. மேபி இருட்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நல்லா இருட்டாக இருக்கும்பொழுது நான் கண்ணு திறந்து வச்சுருந்தாலும் என் கையை என் கண்ணுக்கு தெரியாது, என் கையை என் கண்ணுக்கு தெரியாது. அவ்வளோதான் என்னோடய சக்தி, அவ்வளோதான். இந்த அத்தியாயம் படிக்கும்பொழுது புரியும், ஆக்சுவலி நம்ம ரொம்ப மைன்யூட், அப்படின்னா ரொம்ப சாதாரணமானவங்க தான். அப்படியே நம்ம தான் கிரீடம் வச்சு நாம் தான் அலையிறோம், ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி கிருஷ்ணரோட சுப்ரீமசி இங்கே தெரியும். சுப்ரீமசின்னா அவரோட மேன்மையா, கிருஷ்ணரோட சுப்ரீமசி மேன்மையா. நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஜஸ்ட் மைன்யூட். நான் ஒன்றுமே பண்ணல, நான் ஒன்றும் பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது நான். ஆனால் இது நம்ம மனசு ஒத்துக்க, ஆனால் நான் பெரிய ஆள், இன்னும் ஐ வாண்ட் டு ப்ரூவ். என் சொந்தக்காரங்களே என்னை பார்த்து பெரிய ஆளுங்கணும், நான் வந்து 4 பேர் எந்திரிச்சு நிற்கணும், ஏன்னோ அதை பண்ணணும் இதை பண்ணணும், இந்த மாதிரி மரியாதை எதிர்பார்க்கறது. ஸோ கிருஷ்ணாவுக்கு தெரியும் இவங்கெல்லாம் இப்படி யோசிப்பாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதுக்கு தந்தாப்பில் எல்லாம் டிசைன் பண்ணுவார். அதில் ஒன்று படித்தார், ஒரு பொருளுரையில் அந்த பன்றி பற்றி கூட கொடுத்துருக்காங்க. ஸோ பன்றிக்கும் நாக்கு இருக்குது, நமக்கும் நாக்கு இருக்குது. ஆனால் எனக்கு பால் பாயசம் பிடிக்கும், அதுக்கு பிடிக்காது. ஆனால் அதுக்கும் நாக்கு இருக்குது, அதுக்கும் அந்த நாக்குலேயும் அக்னி இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, அதோட நாக்கும் பஞ்சபூத்தால் தான் செய்யப்பட்டது, என்னோட நாக்கும் பஞ்சபூத்தால் செய்யப்பட்டது. பட் இருந்தாலும் ப்ரப்போர்ஷன்ஸில் மாறும். ப்ரப்போர்ஷன்னா அளவு மாறும். இது ரொம்ப ஆச்சரியம்.
ப்ரப்போர்ஷன் சொல்லுவாங்க, விகிதாச்சாரம் சொல்லுவாங்க. என் வாயில் அதனால அளவுல மாறும். ஓகே ஓகே. இது ரொம்ப ஆச்சரியம். ஸோ இது பிரம்மா வந்து சொல்ல போகிறார், இந்த பஞ்சபூதங்கள் எப்படி வேலை பண்ணுதுன்னு அவர் தெரியலன்ட்டார். இன்றைக்கி அது ஒரு பெரிய ரிசர்ச் எல்லாம் போயிட்டுருக்கு. இந்த மேட்டர் இங்கிலீஷில் மேட்டர்ம்பாங்க, அப்படின்னா ஜடம். இந்த ஜடம், இந்த உடல் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறது இன்றைக்கும் உலகத்தில் யாருக்கும் தெரியாது. பிரம்மா சொல்கிற அவருக்கும் தெரியாதுன்ட்டார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது, கிருஷ்ணாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ பிரபுபாத் இந்த பொருளொரு இடத்துல எழுதுகிறார், இன்றைக்கி நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஜடத்தை புரிஞ்சுக்க பார்க்குறாங்க, ஆனால் பகவான் ஹெல்ப் இல்லாமல் புரிஞ்சுக்க பார்க்குறாங்க. அப்போ அது புரியாது. பகவான் ஹெல்ப் இருக்கும்போது தான் ஜடம் புரியும். ஜடம்னா பஞ்சபூதம் மட்டும் கிடையாது, மனசு, என்னோடய புத்தி, என் அகங்காரம் எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். பகவான் அனுகிரகம் இல்லாமல் என் மனசை நான் புரிஞ்சுக்க முடியாது. என் மனசு தப்பாக வேலை பண்ணது கூட எனக்கு தெரியாது. என் புத்தி தப்பாக வேலை பண்ணுது, என் அகங்காரம் தப்பாக இருக்குது, புரியாது. கிருஷ்ணரோட ஹெல்ப்பில் தான் இது புரியும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பகவானை புரிஞ்சுக்கணும் பார்ப்பாங்க, பகவான் சக்திகளை புரிஞ்சுக்க பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஜனங்கள்லாம் இருக்காங்க. அதுவும் தப்பு தான். ரெண்டுமே புரிஞ்சுக்கணும். ஈசோபனிஷத்து அந்த ஸ்லோகா வரும், வித்யம்ச அவித்யம்ச வேதோ பயம் சஹா வித்யாம் அமிர்தம் அஷ்ணுதே அவித்யாம் விஷமேவா. வெறும் அவித்யா மட்டும் கற்றுக்கிட்டால் விஷம் மாதிரி தான் இருக்கும். இனி ஸ்கூலுக்கு காலேஜ் போகிறாங்களே, படிக்க போகிறாங்களே, யாராவது கூப்பிட்டு கேளுங்க எப்படி இருக்குது, பாடம் நல்லா இருக்கான்னு. ஒரு பையன் கூட நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான். விஷமேவா, இது உபனிஷத்தில் வருது. அவித்யாம் விஷமேவான்னு சொல்கிறாரு ஈசோபனிஷத். அவித்யா வந்து விஷம் மாதிரி தான் இருக்கும். பட் வித்யாம் அமிர்தம் அஷ்ணுதே, வித்யா வந்து அமிர்தம் கொடுக்குங்கிறாரு. பட் அந்த ஸ்லோகத்தில் ரெண்டுமே தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. பகவானும் தெரிஞ்சுக்கணும், பகவான் சக்திகளும் தெரிஞ்சுக்கணும், ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். ஒன்று வேணும் ஒன்று வேணான்னு சொல்லக்கூடாது. ஸோ இன்றைக்கி ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் பகவான் சக்திகள் பற்றி பேசுகிறாங்க தவிர பகவான் பற்றி பேசலை. அதனால் அது நல்லா இருக்காது. பகவான் உள்ளே கொண்டு வரும்போது அது நல்லாயிருக்கும். ஸோ இந்த அத்தியாயம் பார்க்கும் பொழுது நாம் எப்படி பேசுகிறோம் அப்படின்னா, பகவான் பேசுகிறாருங்கிறத நாம் பேசுகிறோம். இப்போ நாம் பார்க்குறோம்னா நாம் பார்க்கல, ஆக்சுவலி நாம் பார்க்கல, பகவான் பார்க்கறதுனால தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அப்படி தான் வரும். பகவான் பார்க்குறாருனால நான் பார்க்குறேன். ஈவன் நம்ம உணர்வுங்கிறோம், அந்த உணர்வு ஆக்சுவலி ஆத்மாலேருந்து வராது, பரமாத்மாலேருந்து வரும். அந்த உணர்வு ஆத்மாக்குள்ளே போய் தான் இது வெளியே வரும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நமக்குன்னு தனியாக இருக்குது, அது என்னதும் கிடையாது, எல்லாமே கிருஷ்ணாலேருந்து தான் வரும். ஸோ இது நல்லா புரியும் பொழுது என்னென்னா, நான் ரொம்ப சிம்பிள் பர்சன் தான், ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனால் சங்கராச்சாரியர் சொன்னபடி பஜகோவிந்தத்தில் இந்த கலியுகத்தில் நமக்கு இந்த அகங்காரம் ரொம்ப இருக்கும். அறிவு இருக்காது, உடம்புல பலம் இருக்காது, ஒன்று இருக்காது, அகங்காரம் எவ்வளோ இருக்குமாமா. இது வந்து பஜகோவிந்தத்தில் ஆதிசங்கரர் சொல்கிறார். ஸோ கரெக்டு, ஆக்சுவலி ஒன்றுமே இருக்காது, அகங்காரம் இருக்கும். ஜென்ம நான் பெரியாள் நானாக நினச்சிட்ருப்பேன். ஸோ அதனால தான் ஆதிசங்கரர் அந்த பஜகோவிந்தத்தில் நம்மளை திட்டுறார். பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமட்டே, திட்டுறார். மூடமட்டே நம்மளை தான் திட்டுறார். மூடனே கோவிந்தான்னு சொல்லி தொலை அப்படிங்கிறார். உனக்கு புரியாது, உனக்கு சொல்லுங்கிறார். அஃப்கோர்ஸ் அது ஆதிசங்கரர் தான், அந்த சிவபெருமானுக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்குது, நமக்கு அந்த ரைட்ஸ் இல்லை. அவர் திட்டலாம், அவர் திட்டுறார், சொல்லு புரியல அப்படிங்கிறார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கண் எப்படி ஒர்க் ஆகுது, ஈவன் மூக்கு, காது. ஸோ சில பிரபுபாத் பல இடத்துல சொல்லியிருக்கார், பாகவத்தில் மற்ற இடத்துலையும் வரும். நம்ம உடம்புலே ரொம்ப முக்கியமான ஆர்கன் வேதம் சொல்கிறது காதைத்தான் சொல்லும். இருக்குல்லே காது தான் ரொம்ப முக்கியம். நல்லா கேட்கணும் எப்பவுமே. ஸ்ருணு, ஐ திங்க் போன புதன்கிழமை கூட அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பகவத்கீதையில வரும், பாகத்தில் வரும், கேளும்பாங்க நல்லா. ஆனால் உண்மையிலே கலியுகத்தில் வந்து இந்த கேட்குறதுங்கிற பழக்கம் கம்மியாயிட்டே போகும்.
சிஷ்ய ராதாஷாம் சுந்தர் கி பிரபுபாத் கி. இந்த கேட்கறதுங்கிறது அது வந்து கலியுகத்தில் ரொம்ப கஷ்டம். போக போக இந்த அட்டென்ஷன் ஸ்பேன், அந்த கவனிக்கிற அந்த குறையும். நம்ம ரொம்ப நேரம் கேட்க முடியாது. நீங்கள் பாகவதம் பேசும்பொழுது 7 நாள் சாப்பிடாம தூங்காமல் எல்லாம் பேசுகிற அப்படியே கேட்குறாங்க. நாம் அரை மணி நேரத்தில் நெளிவோம். சரி இருக்கலாம், பிரசாத் போலாமா சம்திங். ஸோ இந்த கேட்கறதுங்கிறது நமக்கு ரொம்ப கம்மி. அது கம்மியாயிட்டே போகும், சும்மாலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் பாகவதம் பகவத்கீதை பாருங்கள், கேளுன்ட்டே இருப்பார். கிருஷ்ணர் தஷ்ருணும். ஈவன் பிரகலாத் மகாராஜ் சொல்லார் ஸ்ரவணம்னா கேட்கறது. ஃபஸ்ட்டு ஸ்ரவணம் தான் கொடுக்குறார் பிரகலாத் மகாராஜ். ஸோ ஈவன் பிரபுபாத் பல தடவை சொல்லியிருக்கார், ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்லும்போது நல்லா கேளும்பார். நாம் சொல்கிற நல்லா கேட்கணும், நல்லா அதை மட்டும்தான் செய்யணும், நல்லா கேட்கணுமாம்மா. இது நல்லா கேட்குற பழக்கம் யாருக்கோ அவங்களுக்கு தான் எல்லாம் புரியும். அஃப்கோர்ஸ் நாம கேட்கணும், கிருஷ்ண கதா கேட்கணும். ஈவன் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், கதையந்தச்ச மாம் நித்தியம்ங்கிறார் பகவத்கீதையில். என் கதை கேளுங்கிறார் கிருஷ்ணா. அண்ட் அடுத்த லைன் சொல்கிறாரு, துஷ்யந்திச்சா ரம்மந்திச்சா, அவங்களுக்கு தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரம்மானா சந்தோஷம், வேறு யாருக்கும் கிடைக்காது. நல்லா கேட்கணும். அதனால தான் நம்ம இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாகவதம் ஸ்லோகம் நித்தியம் பாகவத சேவையா அப்படின்னு. பாகவதம் கேட்கறது, பாகவதம் கேட்கணும், பாகவதாளுக்கு சேவை செய்யணும், ரெண்டுமே வரும். ஈவன் பாகவதம் கேட்கணும், டிவோட்டிஸ்க்கு சேவை செய்யணும், இது ரெண்டும் செஞ்சே ஆகணும். ஸோ அப்போ இந்த உடம்புல ஒரு ஆர்கனுக்கு ஒரு தேவர் இருக்காங்க. ஆனால் இந்த எல்லா தேவலுக்கு ஃபைனல் யாருன்னா கிருஷ்ணா. இது போக போக வரும். எல்லா தேவர்களோட அனுகிரகம் இருந்தாலும் ஒரு ஸ்லோகத்தில் வரும், ஃபைனலி கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணலின்னா இங்கே தேவரும் ஒர்க் பண்ண முடியாது. இமேஜின், ஒரு உடம்புல கண் காது கை காலெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி உயிர் கொடுக்கலின்னு வைங்க, மாதிரி 0 ஆகிடும். அது உயிர் த கான்ஷியஸ்னஸ். அது கடைசியில் கிருஷ்ணா தான், அவரே உள்ளே பூந்துருவார். அது வரும் போக போக. அவர் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே ஒர்க் ஆகும். அப்போது பகவான் அனுகிரகம் இருக்கும்போது தான் எல்லாமே ஒர்க் ஆகும் நமக்கு, இல்லை எதுவும் ஒர்க் ஆகாது. அப்போ இந்த கிருஷ்ணர் அனுகிரகம் எனக்கு வேணும். ஸோ அந்த கிருஷ்ணா நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கார். உண்மையிலே நான் தான் உனக்கு தேவைன்னு இவன் நினைக்கிறானா இல்லையான்னு அவரும் பார்ப்பார். மேபி சம்டைம்ஸ் நான் ஃபிசிக்கலாக வாயில் நிறைய சொல்லலாம், பட் உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறேன்னு கிருஷ்ணாக்கு தெரியும். அதுக்கு தகுந்தாப்புல அவரும் பிளான் போடுவார். நம்ம உடம்பு டிசைன் அப்படி தான் பண்ணுவார். செக்ஷன் நம்ம அதுதான் படித்தோம். நம்ம எல்லாருக்கும் வாய் இருக்குது, நாக்கு இருக்குது. ஆனால் எல்லாரோட நாக்கும் ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் ஆகாது. நமக்குள்ளேயும் சில பேருக்கு நல்லா காரம் பிடிக்கும், சில பேர் காரமே ஆகாதும்பாங்க. சில பேர் ஸ்வீட் பிடிக்கும், சில பேர் ஸ்வீட் பிடிக்காது. அது எப்படி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது, அவங்க மனசு தகுந்தாப்புல ஃபங்க்ஷன் ஆகும், கர்மா பிரகாரம் ஃபங்க்ஷன் ஆகும். இதெல்லாமே இருக்குது. இதெல்லாமே பாகவத்தில் வருது. அதை பார்த்து கிருஷ்ணா ஒருத்தருக்கும் பாடி டிசைன் பண்ணுவார். ஓகே, மேபி எல்லாரும் மனிதர்கள் தான், ஆனால் எல்லா உடல் ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது. அவங்களோட கர்மா, அவங்களோட ஆசை. அதில் ஒரு வார்த்தை கூட வந்தது, அவர் படித்தார். மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்ன்னு ஒன்று படிச்சிருங்க. என்னது? அப்படி கிடையாது, நான் சொன்னது அது இல்லை. மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். நீங்களே எதுவும் சொல்லக்கூடாது. தமிழ் என்ன? மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். அப்படின்னா நாம் ஒன்று நினைக்கிறோம், கிருஷ்ணா அது தந்தாப்பில் கொடுப்பார். நான் ஒன்று நினைக்கிறேன், அவர் ஒன்று கொடுக்குற அர்த்தம் கிடையாது. இதுதான் சரியாக கேட்கலின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது பிரபுபாத் எழுதியிருக்கார். நாம் பகவானை கேட்போம், அவர் தான் கொடுப்பார் எல்லாம். அப்போ அங்கே என்னோடய கர்மா, என்னோடய ஆசையும் பார்ப்பார். நான் என்ன மாதிரி ஆசைப்படுறேன், என்னோடய கர்மா எல்லாம் பார்த்து தான் கிருஷ்ணா கொடுப்பார். சும்மா எதுவும் நடக்காது, ஜஸ்ட் லைக் தட் எதுவும் நடக்காது.
ஸோ இங்கே பிரபுபாத் வார்னிங் கொடுக்குறார், நிறைய இடத்துல வருது, இன்றைக்கும் படித்தோம். நான் என்ன நினைக்கிறேங்கிறது நான் ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும். அப்படின்னா நான் கவனிக்கணும். நான் ஒன்று நினைக்கிறேன்னா நான் சரியாக தான் நினைக்கிறேன்னா இல்லையா நானும் கவனிக்கணும். அது பொதுவாக நம்மளாம் நினைக்க மாட்டோம். அது சும்மா நான் நினச்சிட்டு இருப்பேன், அதை பண்ணு இதை பண்ணு, பட் நான் கரெக்டாக தான் நினைக்கிறேனாங்க நான் வாட்ச் பண்ணி ஆகணும். இதெல்லாம் பெரிய விஷயம் அது ஆக்சுவலி. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னோடய திங்கிங் கரெக்டாக தான் இருக்கா, நான் ஒன்று ஆசைப்படுறேன், அதில் தர்மம் இருக்கா நானும் பார்க்கணும். நான் ஒன்று ஆசைப்படுறேன், அதில் தர்மம் இருக்கா முதல்ல அதை நான் பார்க்கணும். அது பகவான் அதெல்லாம் தேவைன்னு சொல்கிறாரா இல்லையா, பாகவத்தில் சொல்லியிருக்காங்களா இல்லையா, என்ன நான் வாட்ச் பண்ணணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? என்ன நான் கவனிக்கணும். சும்மா நான் ஆசைப்படுறதெல்லாம் சரின்னு நினச்சக்கூடாது. அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் சில பேர் தேவையில்லாத ஆசைப்படுவாங்க, கிருஷ்ணர் அதுவும் கொடுத்துருவார். அதுதான் பிரபுபாத் எழுதுகிறார், சில பேருக்கு பன்றி உடல் அப்படி தான் கொடுக்குறாரு. ஏன்னா அது தேவையில்லாத சாப்பிட்ணும்னு நினைக்குது, பார்க்குறதெல்லாம் சாப்பிடணும். ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இந்த எல்லா கடையில் உள்ளே பூந்துட்டு சாப்பிடு, நல்லா இருக்குது பார்க்குறது. ஸோ கிருஷ்ணா ஓகே இப்படி இரு. ஸோ பிரபுபாத் எழுதியிருக்கார், நாம் என்ன நினைக்கிறோங்கிறது ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா நானும் கவனிக்கணும், நான் இதை ஆசைப்படுறேன், இது சரியா. பட் கலியுகத்தில் ஜென்ரலாக நான் பார்த்துருக்கேன், சில பேர் என்ன பேசுவாங்கன்னா, உனக்கு என்ன பிடிக்குதோ செய், நீ ஆசைப்படுறியா நிறைவேற்றிக்கோ, ஒர்க் ஃபார் இட், ஏதோ பேசுவாங்க, பைத்தியக்காரதமாக பேசுவாங்க. பட் பாகவதத்தில் பிரபுபாத் எழுதுகிறார், வாட்ச் பண்ணுங்கிறார். நீ நினைக்கிறது சரியான்னு முதல்ல பாருங்கிறார். அதை பார்க்கணும். அது பாகவதம் பகவத்கீதா படித்தா மட்டும்தான் புரியும். இல்லைன்னா இது உண்மை. நம்ம எல்லாருமே தேவையில்லாத ஆசைப்படுவோம், அது நடந்துடும். தேவையில்லாத ஆசைப்படுறோம்ல, அது நடக்கும். அது நடந்ததுக்கப்புறம் மாதிரி கஷ்டப்படுவேன், என்னடா லைஃப் இப்படி போயிட்டுருக்கே. நான் தான் ஆக்சுவலி ஆசைப்பட்டேன். அப்போது கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார் பகவத்கீதாவில், கடைசியில் வருது, மாமேக்கம் சரணம் ரஜா, என்ன தவிர எது ஆசைப்படாது அப்படிங்கிறார் கிருஷ்ணா. கடைசியில் சொல்ல, என்ன தவிர எது ஆசைப்படுறதா, மாமேக்கம், என்ன மட்டும் ஆசைப்படு. ஸோ அப்போ பகவான் மட்டும் ஆசைப்படும் போது ஆக்சுவலி எல்லாமே கரெக்டாக எவ்ரிதிங் ஃபால்ஸ் இன் பிளேஸ். அப்படின்னா அந்த ஆத்மா வேணுங்க ஒழுங்காக நடக்கும். வெறும் கிருஷ்ணா மட்டும் வேணும்னு நினச்சோம்னா அந்த ஆத்மாவுக்கு தேவையானது தானாக நடக்கும். அது கிருஷ்ணா அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் புரியும்னா நம்ம ஒரு மகாபாரதம் ராமாயணம் படிக்கும்போது புரியும். எப்படி அர்ஜுனா கிருஷ்ணா சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார், அவர் வேணுங்கிறதெல்லாம் கிருஷ்ணா பண்ணிட்டார். அது அர்ஜுனருக்கும் தெரியாது. அது மகாபாரதம் படிக்கும்போது வரும். அர்ஜுனர் என்னென்ன தேவையோ அவருக்கே தெரியாமல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவார். அவங்க ஜெயிக்கிற மாதிரி பண்ணுவார். அவங்க ஜெயிக்கிற மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட் கிருஷ்ணர் பண்ணுறார். ஸோ அப்போது சில பிரபுபாத் எப்பவுமே சொல்லுவார், சிம்பிளி சாண்ட்டும்பார். ஜஸ்ட் நாமா சொல்லிட்டு பாகவதம் படி பிரசாதம் எடுக்கிறது, இது ஒழுங்காக பண்ணும் பொழுது அந்த கிருஷ்ணா மட்டும் திருப்திப்படுத்தணுங்கிற முடிவு நாம் எடுப்போம். இல்லைன்னா என்ன திருப்திப்படுத்தணும்னு நினச்சனாலும் அடி வாங்குவேன். மேபி இந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்கும் பிடிக்காது. என்ன நம்ம எல்லாருமே நாம் திருப்திப்படுத்தணும்னு பார்க்குறோம், பட் அது பண்ண முடியாது. கிருஷ்ணா திருப்திப்படுத்தும் பொழுது தான் நாம் நல்லா இருப்போம். ஸோ இந்த அத்தியாயத்தில் இந்த உடல் கூட நாம் நினைக்கிற மாதிரி ஒர்க் ஆகாது. இதுக்கு பல தெய்வங்கள் பின்னாடி இருக்காங்க, அவங்களோட அனுக்கிரகம் வேணும். ஸோ இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதோ கேள்வி தான் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. தாத் சாத். என்ன சொன்னீங்க? கிருஷ்ணரோட செயல்கள் ஓரளவுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும், எல்லாமே புரியாது. பிரம்மா சொல்கிறார் புரியலுங்கிறார். பிரம்மா சொல்கிறார் 5th canto 2வதுலேயும் வந்தது. டிஃபிகல்ட், அது முடியாது. ஏன்னா கிருஷ்ணா அன்லிமிட்டட் அப்படின்னு தான் கொடுக்குறாங்க, நாம் லிமிட்டட். நம்ம லிமிட்டட் சென்சஸ் வச்சுக்கிட்டு அன்லிமிட்டட் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ நம்ம வாழ்க்கையில்
ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் சம்டைம் நல்லது கெட்டதுன்னு சொல்கிறோம் இல்லையா, எனக்கு நல்லது நடந்தது கெட்டது நடந்தது, அது ரெண்டுமே பொய் தான். இது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். சம்டைம் நம்ம நல்லது நடந்துருச்சுன்னு நினைப்போம். மேபி நல்ல பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்குன்னு வைங்க, வாழ்க்கையில் நல்லது நடக்குது. ஆக்சுவலி அது நல்லதெல்லாம் வராது. நல்லது கெட்டதுங்கிறது கூட ஒரு இல்லூஷன், மாயன்னு சொல்லலாம். அது என்னோட பெர்செப்ஷன் தான். பெர்செப்ஷன்னா புரிஞ்சுக்கிறதா, பெர்செப்ஷன்னா அனுமானமா. ஸோ எனக்கு நல்லது நடந்துருச்சுங்கிறது என்னோட பெர்செப்ஷன் தான். இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இதெல்லாம் பாகவத்தில் வருது. 11th cantoல உத்தவர்கிட்ட கிருஷ்ணர் பேசுகிறார். ரொம்ப ஹை ஃபிலாசபி. அர்ஜுனர் கூட அது பேசலை, கிருஷ்ணா பேசியிருக்கா. ரொம்ப ஹை ஃபிலாசபி உத்தவர்கிட்ட பேசுகிறார். எனக்கு கெடுதல் நினைக்கிறோம் இல்லையா, அதுவும் பொய் தான். எப்படிங்க சொல்கிறீங்க கேள்வி கேட்கலாம். இதுக்கு பதில் பகவத்கீதையில் 2nd chapterல கிருஷ்ணர் பேசுகிறார். கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, ஒரு ஆத்மாவை வெட்ட முடியாது, நனையாது, அதெல்லாம் பேசுகிறார். அங்கே ஆன்சர் இருக்குது. ஆத்மாவுக்கு ஒன்றுமே நடக்காதுங்கிறார். ஒன்றுமே நடக்காது ஆக்சுவலி அப்படி நடக்க. நான் நினைக்கிறேன் கெடுதல் நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நடக்கலை, நானாக நினைக்கிறேன். கிருஷ்ணர் அதனால தான் 15 ஸ்லோகம் அது பேசுகிறார். உனக்கு ஒன்றுமே ஆகாது, ஒன்றுமே ஆகாதுங்கிற கிருஷ்ணா. வெட்ட முடியாது, நனையாது, எரிக்க முடியாதுன்னு ஆத்மாவுக்கு ஒன்றுமே ஆகாது. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு கெடுதல் நடந்துச்சுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அதே தப்பு தான். எனக்கு ஒன்றும் நடக்கலை, எனக்கு அவமானம் நடந்துருச்சு, ஒன்றும் நடக்கலை, நான் அப்படி நினச்சிக்கிறேன். அப்போ ஏன் எனக்கு இது மாதிரியெல்லாம் நடக்குதுன்னா, அங்கே தான் பெரிய சீக்ரெட் இருக்கும். அகங்காரம் தான் எல்லாமே பண்ணும். ஈவன் சம்டைம்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணுறோம்னா ஆத்மா என்ஜாய் பண்ணாது. சொல்ல நான் என்ஜாய் பண்ண, ஆக்சுவலி ஆத்மா என்ஜாய் பண்ணாது. எல்லாமே பொய் அகங்காரம் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது எனக்கு நான் புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன், தியரட்டிக்கலாக பேசுகிறேன். ஸோ கடைசியில் சுகதேவ் கோஸ்வாமி சொல்ல, நாம சங்கீர்த்தனம் பண்ணால் தான் இது புரியும் அப்படிங்கிறார். இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக எல்லாம் புரிஞ்சுக்கணும் புரியாது, அது டிஃபிகல்ட். கடைசியில் சாண்டிங்கில் தான் நிற்கும். அந்த நாம நல்லா ஸ்ட்ராங்காக ஆச்சாரிய சொன்னபடி செய்யும் பொழுது எல்லாம் புரியும், உள்ளேருந்து எல்லாம் புரியும். கிருஷ்ணர் சொல்கிறார், அது ததாமி புத்தி யோகம், நான் புத்தி தரேன். ஸோ நம்ம நினைக்கிறது நான் ஏழை, நான் பணக்காரன், எனக்கு பேர் இருக்குது, எனக்கு அவமானம் நடந்துருச்சு, எல்லாமே பொய். அதெல்லாம் உண்மை கிடையாது. இதெல்லாம் உண்மை கிடையாது. இட்ஸ் டெம்பரரி, சும்மா அப்போதைக்கு. பட் அது உண்மை கிடையாது. இது புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட். ஹரே கிருஷ்ணா. ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? ஆ ஆ யா தேவர் இல்லாமல் அது ஒர்க் ஆகாது. ஆக்சுவலி அவங்க இல்லாமல் அது ஒர்க் ஆகாது. பட் அகெயின் அந்த தேவரை நான் குறை சொல்ல முடியாது. ஜஸ்ட் இன்சார்ஜ், அவங்க இன்சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண் இருக்குது. சில பேர் கண் இருந்து கண்ணு தெரியலன்னு அது சூரியன் தான் அது காரணமான, சூரியன் காரணம் சொல்ல முடியாது. இவங்க கர்மா ஒன்று இருக்கேன், அது தந்தாப்புல தான் அவர் ஒர்க் பண்ணுவார். ஸோ ஃபைனலி என்னோட கர்மான்னு ஒன்று இருக்குது, நான் யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. பகவத்கீதா ஒழுங்காக படித்தோம்னா ஒன்று புரியும், என்னோடய லைஃப்பில் நடக்கிறது நான் தான் காரணம். முழுக்க முழுக்க நான் தான் காரணம் தவிர வேறு யாரும் கிடையாது. பட் ஜென்ரலாக அடுத்தவங்களை திட்டுவோம், பட் நான் தான் காரணம், நான் தான் மிஸ்டேக் பண்ணுறேன். தேவலையும் சொல்லக்கூடாது. இன்னும் தேவலில் சொல்லிட்டோம்னா அதுக்கு அபராதம் ஆகிடும். அவங்க வேலை பண்ணுறாங்க, அவங்க கடவுள் கிடையாது, பட் அவங்க வேலை அவங்க பண்ணுறாங்க. அவங்கள எதுவும் சொல்லவும் கூடாது. இது பக்தி ரசாமிரத் சிந்துலையும் பேசப்பட்டிருக்கு. ஆமாம். பட் என்னோடய எமோஷன்ஸ் வருதுன்னா நான் புரிஞ்சுக்கிட்டு தப்பு. ஸோ இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், நமக்கு எமோஷன்ஸ் ஏன் இருந்தால் கிருஷ்ணாக்கு எமோஷன்ஸ் இருக்குது. பட் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் டிரான்சென்டென்டல் எமோஷன் பிரபுபாத், அது தெய்வீகமான, அது நம்ம மாதிரி எமோஷன்ஸ் கிடையாது. கிருஷ்ணாக்கு எமோஷன்ஸ் இருக்கு.
கிருஷ்ணா வந்து நம்மளோட ரொம்ப எமோஷ்னல் பர்சனான கிருஷ்ணா தான் உலகத்திலே. நமக்கெல்லாம் கம்மி. அவருக்கு இருக்கிற எமோஷன்ஸ் நமக்கு கிடையாது. நம்மளாம் நத்திங். மோஸ்ட் எமோஷ்னல் பர்சனே கிருஷ்ணா தான். அவர் அவ்வளோ எமோஷன்ஸ். புரியுது எமோஷன்ஸ்னா தமிழ் என்ன எமோஷன்? உணர்வு. எவ்வளோ எமோஷ்னல் பாருங்கள். ஒரு பூ வச்சா போதும் தன்னை கொடுத்துருவாராம். நாம் யாருக்காவது ஒரு பூ கொடுத்தா பூ கொடுத்தா பெரியதாம்பாங்க. அவர் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் பூ கொடுத்து பி ஹாப்பின்னா என்ன பி ஹாப்பி? இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பூ கொடுத்து பி ஹாப்பின்னா அவனை ஹாப்பியாக இருக்க முடியாது. கிருஷ்ணா ஹாப்பியாக இருப்பார். அப்போ அந்த எமோஷன் புரியல நமக்கு. கிருஷ்ணா அவ்வளோ மோஸ்ட் எமோஷ்னல் பர்சன். ஆனால் நம்ம மாதிரியும் கிடையாது. இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ரொம்ப டிஃபிகல்ட். ஒரே ஒரு பூ கிருஷ்ணாவுக்கு வச்சா கூட கிருஷ்ணா நெவர் ஃபர்கெட்ஸ். எத்தனை கோடி ஜென்மத்தை மறக்க மாட்டார். நமக்கு பல பேர் ஏதோ பண்ணியிருப்பாங்க, நாம் மறந்துடுவோம் அவங்கள. ஆனால் அவர் மறக்க மாட்டார். அப்போ எவ்வளோ எமோஷ்னல் பர்சன். ஸோ அதனால தான் நமக்கு எமோஷன்ஸ் இருக்குது. பட் நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் யூஸ்லெஸ் எமோஷன்ஸ். அதில் ஒரு சந்தோஷம் வராது, ஒன்றும் இருக்காது. அப்படியே வந்தாலும் தற்காலிகமாக இருக்கும். ஸோ கிருஷ்ணா பிரபுபா இதை ரொம்ப பேசுகிறார். கிருஷ்ணா வந்து ஒரு பர்சன். அவர் ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ். அவருக்கும் பயங்கர டிசையர் இருக்குது. அவருக்கும் நிறைய ஆசை இருக்குது. அதனால நமக்கும் ஆசை வருது. அவருக்கும் கோபம் வரும், அதுவும் நமக்கும் வரும். பட் அவர் கோபம் வேறு, நமக்கும் வேறு. அது எல்லாமே நல்லாயிருக்கும். கிருஷ்ணருக்கு திருட்டு குணம் இருக்குது, மனுஷனும் திருடுவான். பட் கிருஷ்ணா திருடுறது வேறு. ஸோ எல்லாமே அங்கிருந்து தான் வருது, எவ்ரி திங். பட் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது. ஸோ இங்கே நடக்கிறது எதுவுமே இண்டிபெண்ட் கிடையாது. ஸோ அது ரொம்ப இந்த சாப்டர் படிக்கும்போது அது நல்லா புரியும் ஆக்சுவலி. யா ஸோ வேறு ஏதாவது இருக்கு? வேறு ஏதாவது கொஷன்ஸ்? எஸ் கரெக்ட். ஈவன் சென்சஸ் அப்படிதான் பிரபுபாத் கொடுத்துருக்கார். ஈவன் நமக்கும் கண் இருக்குது, கழுகுக்கும் கண் இருக்குது. பட் கழுகு கண் வேறு. அது எங்கே இருந்தாலும் கண்ணுக்கு தெரியும். நம்ம கண்ணுக்கு அவ்வளோ பார்வை இல்லை. அப்போது அந்த ஆத்மா ஏதோ ஒன்று டிசைர் பண்ணியிருக்கு, அது தகுந்தாப்பில் கழுகு பாடி கிருஷ்ணா கொடுத்து ஏன்னோ. அப்போது நினச்சி பாருங்கள், கிருஷ்ணா எவ்வளோ கருணை உள்ளவர். நான் ஒரு ஆத்மா ஒரு மாதிரி டிசைர் பண்ணு, அது தகுந்தாப்பில் கிருஷ்ணா டிசைன் பண்ணுறார். 84 லட்சம் வகை. இமேஜின் 84 lakhs டைப் அதெல்லாம் டிசைன் பண்ணி கொடுக்குறார். அப்போ கிருஷ்ணா ரொம்ப கருணை உள்ளவர். நான் என்ன கேட்குறேன்னு கொடுக்குறார். அப்படின்னா அவர் தான் உண்மையான அப்பா. அதுவும் பகவத்கீதையில் வருது இல்லையா, அகம் பீஜ பிரதஹ பிதா. பிரதஹ பிதா, ஃபர்ஸ்ட் ஃபாதர் நான் தான்ங்கிறார். ஸோ அப்போ கிருஷ்ணா வேணும்னு நம்ம நினச்சோம்னா தென் அவரே கொடுத்துட்றாரு. ஃபைன். எல்லாமே நம்ம சென்சஸ், நம்ம உடல் டிசைன் எல்லாமே கிருஷ்ணா தான் பண்ணுறார், பேஸ்ட் ஆன் என்னோட கர்மா. ஆமாம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறா இல்லையா, சுக துக்கா சமயக்கிருத்வா மான் அபமானயோ. மானவமானம் ஒரே மாதிரி எடுத்துக்குவாங்க. ஸோ இது நான் தியரட்டிக்கலாக எல்லாம் பேசுகிறேன். நம்ம பாகவதம் படிக்கும் பொழுது நான் உடலில் ஆத்மா கிருஷ்ணரோட சேவகன் நிலையில் இருக்கும்போது தான் இதெல்லாமே அவங்க பண்ணுற அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க மானவமானமெல்லாம் பார்க்குறதில்ல. என்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு நினச்சாலே அப்போ நான் பாடி பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டேன். பாடி பிளாட்ஃபார்மில் எதுவும் ஒழுங்காக நடக்காது. அதனால தான் பாகவதம் வெரி இம்பார்ட்டன்ட். ஜடபரத் எப்படி இருக்கார், விதுரர் எப்படி இருக்கார், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதுதான் கரெக்ட், வித்தியாசம் சொல்லக்கூடாது. அவங்க பர்ஃபெக்டாக இருக்காங்க, நாம் இம்பர்ஃபெக்டாக இருக்கோம். அவங்களுக்கும் பெரிய அவமானம் நடக்குது, ஆனால் அது பெருசாக அவங்க எடுத்துக்கல. ஸோ உத்தவர்கிட்ட கிருஷ்ணர் சொல்கிறார், ஒரு ஆத்மாவுக்கு ஆக்சுவலி ஒன்றுமே நடக்கலை, ஆத்மா ஆக்சுவலி மாட்டாதுங்கிறார். நாம் சொல்லுவோம் பேசும்போது ஆத்மா மாட்டிக்கிச்சுமோ, அது ஜென்ரலாக ஆத்மா மாட்டாது.
ஆத்மா மாற்றுறது ஒன்று கிடையாது, லிபரேட் ஆனது ஒன்று கிடையாதுங்கிறாங்க. இது உத்தவ கீதாவில் வரும். இது எல்லாம் நானாக நினச்சிக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம எல்லாமே மென்டல் ஸ்பெக்குலேஷன் தான் இருப்போம். எப்பவுமே எல்லாம் மனக்கற்பனையிலே இருப்போம். இது நடந்தால் லைஃப் நல்லாயிருக்கும், அது நடந்தால் லைஃப் நல்லா, எல்லாமே மனக்கற்பனை தான். அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பகவத்கீதா 2nd chapter கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனர் கேள்விக்கு. அர்ஜுனர் கேட்குறா இல்லையா, பர்ஃபெக்ட் பர்சன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் ஃபஸ்ட்டு சொல்கிறது மனக்கற்பனை பண்ண மாட்டோம் அப்படிங்கிறார். ஆன்சர் அதுதான் வரும். அந்த மனக்கற்பனை பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியாது. பண்ணக்கூடாது பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் நான். நம்ம எல்லோரும் அப்படி தான் இருப்போம். நான் அது பண்ணணும், இது பண்ணணும், ஒரு கற்பனையிலே வாழ்வோம். கிருஷ்ணா ஃபஸ்ட் ஆன்சர் அதுதான் கொடுக்குறாரு, மனக்கற்பனை பண்ண மாட்டான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த மனக்கற்பனை பண்ணக்கூடாதுன்னா மனசு கிருஷ்ணா கொடுத்தா தான் நடக்கும், இல்லை நடக்காது. அதுதான் கடைசியில் கிருஷ்ணா மன்மனாங்கிறார். மனசு கிருஷ்ணா கொடுத்தா மட்டும்தான் மனக்கற்பனையை பண்ண மாட்டோம், இல்லை பண்ணுவோம். ஏதாவது ஒரு கணக்கு போடுவேன், அது கண்டிப்பாக தப்பான கணக்காக தான் இருக்கும், 100%. ஸோ கிருஷ்ணா அந்த மன்மனாங்கிறது பல இடத்துல சொல்கிறார். மையர்பிதா மனோபுத்தி மன்மனா, மனசு எனக்கு கொடுத்துருங்கிறார். இல்லைன்னா கற்பனை பண்ணுவோம். என் குழந்தைக்கு நான் இப்படி பிளான் பண்ணுவேன், என் ஹஸ்பண்டுக்கு இப்படி பிளான் பண்ணுவேன், ஒய்ஃப் இப்படி பிளான் பண்ணுவேன், என் பேரனுக்கு இப்படி பிளான் பண்ணுவேன். பூரா கற்பனை தான். அப்படியே நினச்சிக்க வேண்டியதுதான். ஸோ ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது ஆக்சுவலி. அதுதான் கிருஷ்ணா சொல்கிறார், இந்த ஆத்மா பற்றி எத்தனை கேட்டாலும் ஆச்சரியமாக தான் இருக்கும், எத்தனை கேட்டாலும் புரியாது. அது ஒரு ஆச்சரியம். என்ன கேட்டாலும் புரியாது, அது ஒரு ஆச்சரியமான விஷயம். கிருஷ்ணரே சொல்கிறார். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? வெல் இருக்கும். மேபி சம் ஆச்சாரியாஸ் வரலாம். சைத்தன்ய மகாபிரபு வர மாட்டார். மற்ற ஆச்சாரியாஸ் வரலாம், அவங்க வரலாம். அவங்களும் பக்திங்கிறது என்றைக்குமே அழியாது, அது இருந்தது சொசைட்டியில் இருக்கும். பக்திங்கிறது சத்தியுகத்தில் இருக்குது, கலியுகத்தில் தெரியாது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் சொல்கிறதுக்கு ஆச்சாரியாஸ் வருவாங்க. சைத்தன்ய மகாபிரபு வரமாட்டார், அவர் ஒன்ஸ் தான். அது இந்த கலியுகம். ஸோ ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இந்த கலியுகத்தில் வந்தார். இப்போ நாம் ஈஸியாக சொல்லலாம், இன்னும் போக போக நாம் சொல்கிறதே கஷ்டமாயிடும். இது உண்மை. இப்போ நம்ம ஆக்சுவலி நல்ல டைமில் இருக்கோம். போக போக அது கூட சொல்ல முடியாது. இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம் கிடையாது. ஒரு 40-50 வருஷம் முன்னாடி நம்ம தாத்தா அவங்க எல்லாரும் நம்ம அளவுக்கு பிஸியாலாம் யாரும் கிடையாது. ஆக்சுவலாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தாங்க. நாம் தேவையில்லாமல் ஓடுறோம். சம்டைம் சாண்டிங் பண்ண முடியாது, ஒடிட்டம் சாண்ட் பண்ண முடியாது, படிக்க முடியாது. ஃப்யூச்சரில் 1 ரவுண்ட் சாண்ட் பண்ணுறதுக்கும் டைம் இருக்குமான்னு தெரியாது. 1 ரவுண்ட் அது கலியுகம் மோசமாக போகும். ஸோ நம்ம தாத்தாலாம் மோர் ரிலாக்ஸ்டு, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்திருக்காங்க. நாம் நினச்சிக்கணும் நாம் தான் ஹைஃபை, அவங்க தான் ஹைஃபையாக இருந்திருக்காங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தாங்க அவங்கெல்லாம். ஸோ போக போக டைம் நமக்கு இருக்காது, சேன் பண்ண டைம் இருக்காது. அந்த மாதிரி தான் போகும். தேவையில்லாமல் பிஸி ஆகிடுவாங்க. பிஸியாக இருந்து இப்போ அப்படியே செத்துருவாங்க. அதுவும் அப்படி தான் கலியுகத்தில் நடக்கும். ஏன் சீக்கிரம் சாகுறாங்கன்னா, தேவையில்லாமல் பிஸியாக இருப்பான், தேவையில்லாமல் மனக்கற்பனை பண்ணும்போது உடம்பு கெட்டு போயிடும். அதனால தான் சீக்கிரம் செத்துருவாங்க. அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. போக எல்லாம் சீக்கிரம் சாவான். ஏன்னா மனசில் தேவையில்லாதெல்லாம் போட்டுக்கிறாங்களா, உடல் கெடும், செத்துருவாங்க. ஸோ வேறு ஏதாவது இருக்கா? யார்? ரூப மஞ்சரிஸ். அவங்க ராதாராணி கூட இருக்கக்கூடியவங்க. கோபீஸுக்கு அடுத்தது மஞ்சரின்னு சொல்லுவாங்க. மஞ்சரியெல்லாம் கோபிக்கு சேவை செய்வாங்க. டைரக்டாக கோபிக்கு சேவை செய்ய மஞ்சரிஸ். ரூப கோஸ்வாமி இவங்கெல்லாம் மஞ்சரிஸ்.
அவங்க எல்லோரும் மஞ்சுரி. சார் கோஸ்வாமியில் மஞ்சுரி. அவங்களாம் நேரடியாக கோபியில் சேவை செய்கிறவங்க. பேர் ரூப மஞ்சுரி. அவர் எப்படி இவர் ஹரிதாஸ் தாக்கூரோ இவர் ரூப மஞ்சுரி. கோலோக விருந்தாமில் இருக்கிறவங்க. இதெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குது. திங்க் பக்தி ரசாமர் சிந்துவில் வரும். ஒரு கோஸ்வாமி ஒரு மஞ்சுரி. ஆமாம். ஸோ வேறு ஏதாவது ஸ்லோகா ரிலேட்டட் கொஷன்ஸ் இருக்கா? என்னென்ன அவங்க வைக்க மாட்டான். அவங்க கிருஷ்ணர் கடவுள்னே பார்க்க மாட்டான். கோபிஸ் யாருமே கிருஷ்ணர் கடவுள்னு பார்க்க மாட்டான். அவங்க யாரும் திலக்கு இருக்காது. நாம் அதை இமிட்டேட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கிருஷ்ணா கடவுள்னே பார்க்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டு பையன் அவங்க அந்த மாதிரி. அது ரொம்ப ஹை கிளாஸ். அது அவங்க திலக்கெல்லாம் வைக்க மாட்டான். அவங்க கிருஷ்ணா பக்கத்து வீட்டு பையன். பட் எல்லாரும் கிருஷ்ணா தான் சாட்டிஸ்ஃபை பண்ண பார்ப்பாங்க. என்டையர் விரஜவாசி அப்படி இருப்பாங்க. அந்த விரஜவாசியோட ஃபுட் ஸ்டெப்ஸில் போனால் மட்டும்தான் நம்ம கிருஷ்ணா புரியும், இல்லை புரியாது. ஸோ கோபிகள் அவங்களாம் யாரும் வைக்க மாட்டாங்க. இவன் கோபாஸும் வைக்க மாட்டாங்க. யாருமே திலக்கெல்லாம் போட மாட்டாங்க. கிருஷ்ணர் ஏதோ நம்ம ஃப்ரெண்டு, அவ்வளோதான். யசோதைக்கும் திலக்கு இருக்காது. ஏன்னா கிருஷ்ணர் தன் மகனாக தான் பார்ப்பாங்க. நான் பதில் இமிட்டேட் பண்ணக்கூடாது, நான் பதிலும் பண்ணக்கூடாது. கோபி சந்தன் சொல்லுவோம். அவங்க ஜென்ரலாக சந்தன் யூஸ் பண்ணிக்குவாங்க, திலக்கு போட மாட்டாங்க. அவங்க சந்தன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சந்தன் தான் நாம் யூஸ் பண்ணுறோம். அவங்க திலக்கு போட மாட்டாங்க, நம்ம மாதிரி திலக்கு போட மாட்டாங்க. ஈவன் நீங்கள் பத்மாவதி தாயார் திருப்பதி பாவங்க, அவங்க திலக்கு இருக்காது. பெருமாள் போட்டிருப்பார்ல, பத்மாவதி தாயாருக்கு இருக்காது. அவங்க வேறு மாதிரி பார்ப்பாங்க. என்ன அந்த மாதிரி இல்லை, அவங்க இந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்காது. தட்ஸ் டிஃப்ரெண்ட். அவங்க மூடெல்லாம் வேறு. அது நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நம்ம முதல்ல ஆத்மா இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். அதே டேக்ஸ் டைம். நம்ம ஆத்மா உடல் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதே ரொம்ப டஃப். அதெல்லாம் ஹை ஃபிலாசபி, ரொம்ப ஹை ஃபிலாசபி. ஏன் வேறு கேட்டோம். சாண்ட் பண்ணணும், அவ்வளோதான். எனக்கும் தெரியாது. சாண்டிங் தான், வேறு வழி இல்லை. இது சீனியர் டிவோட்டி ரசராஜ் பிரபு அவர் சொன்னார். சாண்டிங் பண்ண ரொம்ப ஃபிக்ஸ்டாக பண்ணும்போது அது போகும். மனக்கர்மம் நம்ம பண்ணியே தீரும், அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. அதுலேருந்து வெளியே வர்றதுங்க ரொம்ப கஷ்டங்கிறார். அது ஒரு ஸ்லோகா கோட் பண்ணார். அது கரெக்டாக ஞாபகம் இல்லை, மீனிங் ஞாபகம் இருக்குது. ஒரு செகண்டுக்கு சம் ட்ரில்லியன் தாட்ஸ் வருமாமா. ட்ரில்லியன் அப்படின்னா 1000 கோடி. பில்லியன், ட்ரில்லியன் 1000 கோடி. பல ட்ரில்லியன் தாட் இருக்குமா மைண்டில். இது எப்படின்னு அது யோசிக்கிறது கஷ்டம். ஆனால் இதெல்லாம் இருக்குது. ஸோ சும்மா கிடையாது. கிருஷ்ணா ஏன் மனசை பற்றி அவ்வளோ பேசணும்? ஸோ அப்போ நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்து நல்லா கேட்கணும். ஃபைனலாக சாண்டிங்கில் தான் நிற்கும், வேறு எங்கேயும் அங்கே தான் நிற்கும். ஸோ அதுதான் அந்த ஒரு டைமில் தான் நம்ம மனசை கவனிக்கிறோம். அது மனசு ஓடுதுங்கிறத சாண்ட் பண்ணால் தான் தெரியுது இல்லையா? அப்போ தான் மனசு இப்படி ஓடுதுன்னு தெரியும். ஆனால் 24 மணி அப்படி தான் ஓடுது. சாண்ட் பண்ணும்போது தான் என் மனசு ஓடுறதே எனக்கு தெரியுது. அப்படின்னா எப்படி சாண்ட் பண்ணும்போது தான் மனசோட ஆக்டிவிட்டி எனக்கு புரியுதோ, சாண்ட் பண்ணால் தான் புத்தி எப்படி வேலை பண்ணுது, உலகம் எப்படி ஒர்க் ஆகுது, நான் என்ன பண்ணுறேன் எல்லாமே அப்போ தான் புரியும். அதனால தான் சாண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். சாண்ட் பண்ணும்போது தான் மனசு ஓடுதுன்னே தெரியும் நமக்கு. அது மாதிரி சாண்ட் பண்ணால் தான் எல்லாமே புரியும். இல்லை புரியாது. சாண்டிங் ஒருத்தர் பண்ணலாம் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. எப்படி மனசு ஓடுதுன்னு புரியுதோ, புத்தி எப்படி வேலை பண்ணுது, அகங்காரம் எப்படி வேலை பண்ணுது கூட சாண்ட் பண்ணால் தான் புரியும். அதனால தான் சாண்டிங், கீர்த்தனிய சதாஹரி, காலையில் மங்களார்த்தியில் சிக்ஷாஷ்டத்தில் சொல்லுவாங்க. அதை சொல்ல கீர்த்தனிய சதாஹரி,
அந்த ஹரி கீர்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் புரியும். என் மனசு எப்படி, புத்தி அகங்காரம் கூட இருக்கிறவங்க உலகம் எப்படி ஒர்க், அது எல்லாமே புரியும். இல்லை புரியாது. நல்ல பாயிண்ட் அது. ஸோ வேற ஏதோ கேள்வி? இருள் தான் பிரபஞ்சத்தின் உண்மையான அம்சம்ட்டு கிருஷ்ணரே டிக்ளேர் பண்றாரு பிரபு. இப்போ அந்த இருள், இப்போ நம்ம இருக்கக்கூடியது இருள் தானே பிரபு? ஆமாம், இப்போ நம்ம இருக்கிறது இருள் தானே. இந்த வேர்ல்டே வந்து ஆக்சுவலி ஃபுல் டார்க்னஸ். அந்த டார்க்னஸ் போகிறது தான் கிருஷ்ணா சூரியனை கொடுக்குறாரு. இல்லை வெறும் டார்க்னஸ். அவருடைய கருணையால சூரியனை கூட சூரியன் இருந்தால் தான் லைட்டு. நீங்கள் இல்லைன்னா இந்த யூனிவர்ஸ் என்டையர்லி டார்க், ஃபுல்லாக டார்க். சூரியன் இருந்தால் தான் லைட் வரும். ஸோ இன்னொரு மீனிங் சொல்லுவாங்க, தமசோ ஜோதிர்கமயா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் காலையில் அது சொல்லுவாங்க, தமசோ ஜோதிர்கமயா. தம்மானா டார்க்னஸ், ஜோதினா லைட். டார்க்னஸ் போனால் லைட் வேணும். அப்போது கிருஷ்ண நாமா சொன்னால் தான் நாம் அந்த அக்ஞானத்துலேருந்து வெளியே வருவோம். அக்ஞானம் வந்து டார்க்னஸோடு ஒப்பிடுறாங்க. அதுலேருந்து வெளிவரனா அறிவு வேணும் எனக்கு. இந்த இதுலயே வந்து நமக்கு அளப்பரிய கருணையை வந்து பகவான் நமக்கு இங்க ஏன் இந்த உலகமாட்டும் இந்த உடலாட்டும் எல்லாமே கிருஷ்ணா மர்சியில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு அது இன்னும் சீக்கிரம் புரியல. ஆமாம், திடகார்த்தமாக புரியும் போது இந்த மனக்கற்பனை இந்த இதெல்லாமே புரிய வரும் நமக்கு. சாண்டிங் அதெல்லாம் நிறுத்திடுவோம். மனக்கற்பனை நிறுத்துவோம். மனக்கற்பனை ஏன் பண்ணுறோம்னா, நான் பண்ணுறேன்னு நான் ஒன்றும் நினைக்கிறேன், நான் தான் டூவர். அதுதான் மனக்கற்பனை வருது. அந்த நான் டூவர் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம பார்ட் ஆஃப் த டூவர் தான், கம்ப்ளீட்லாம் நான் டூவர் கிடையாது, பார்ட் ஆஃப் த டூவர். 5 காரணங்கள் நாமளும் ஒரு காரணம். ஒரு காரணம் நம்ம பண்ணலேன்னு சொல்ல முடியாது, பட் நிறையா மற்ற காரணங்கள் இருக்குது. அதனால தான் ஒரு வேலை நடக்கும். பகவத்கீதை கிருஷ்ணர் பேசுகிறார். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஓகே, கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.